ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: மதுரையில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இணைக்கிறார். ஹரிகிருஷ்ணன், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடானது மதுரை தமுக மைதானத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது. இன்று தொடங்கப்பட்ட இந்த அகில இந்திய மாநாடானது வருகின்ற 6ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. மதுரை தமுக மைதானத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. முதல் கட்டமாக இன்று காலை கொடியேற்றத்துடன் இந்த நிகழ்வானது நடைபெற்று தொடங்கி இருக்கிறது. இரண்டாவது அமர்வாக பொது மாநாடு தற்போது அரங்கின் உள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக நேற்று பிற்பகலே மதுரை வந்தடைந்திருக்கிறார். 5 நாட்களும் மதுரையிலே தங்கி இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்திருக்கிறார். நாளை பிற்பகல் 3 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து மாலை நடைபெறக்கூடிய நிகழ்விலே அந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இப்படி அது தவிர கர்நாடகத்திலிருந்து அங்கிருந்து வருவாய்த்துறை அமைச்சர் இந்த மாநாட்டிலே அவர் பங்கேற்க இருக்கிறார். இப்படி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அகில இந்திய மாநாடை பொறுத்தளவிற்கு 24வது அகில இந்திய மாநாடாக நடைபெறுகிறது. ஏற்கனவே கொல்கத்தாவில் 4 முறை நடைபெற்றிருக்கிறது. அதற்கடுத்தது இந்திய அளவிலே தமிழ்நாட்டிலே தற்போது 3வது முறையாக மதுரையிலே இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஒரு அகில இந்திய மாநாடு மதுரை தமுக மைதானத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு 24வது மாநாடு மதுரை தமுக மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க இருந்து பல்வேறு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக காஷ்மீர், மேற்கு வங்காளம், கர்நாடகம், ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து இந்த அகில இந்திய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமை குழு மற்றும் மத்திய குழு கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். காலையிலேயே ஒரு செந்தொண்டர் அணிவகுப்புடன் இந்த கொடியேற்றமானது தொடங்கி இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது பொது மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொது மாநாட்டிலே பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய உரைகளை அவர்கள் பேசி வருகிறார்கள். குறிப்பாக இந்த பொது மாநாட்டை பொறுத்தளவிற்கு அரசியல் தலைமை குழுவை சேர்ந்த மாணிக் சர்க்கார் அவர் தலைமையில் தான் இந்த மாநாடானது தொடங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டிலே வரவேற்பு குழு தலைவர் கே. பாலகிருஷ்ணன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் து. ராஜா, சிபிஐ எம்எல் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சிபாங்குரு பட்டாச்சாரியா, மனோஜ் பட்டாச்சாரியா மற்றும் பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனும் இந்த பொது மாநாட்டிலே பங்கேற்று இருக்கிறார். பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அது தவிர நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் வர இருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக பல்வேறு நிலைப்பாடுகள் குறித்து, அதாவது இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வளர்ச்சி மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள், அடுத்து என்ன பணிகள் செய்ய வேண்டி இருக்கிறது என்கிற திட்டங்களை வகுப்பதற்காக இந்த அகில இந்திய மாநாடு நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு மாநாட்டிலுமே ஒவ்வொரு கருத்துக்கள் விவாதிக்கப்படுகிறது. இறுதியாக 6ஆம் தேதி காலையிலே ஒரு அமர்வு நடைபெறுகிறது. அந்த 6ஆம் தேதி காலை அமர்விலே தான் அகில இந்திய பொதுச் செயலாளர் தேர்வானது நடைபெற இருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அகில இந்திய பொதுச் செயலாளராக பதவி வகித்த சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவால் அவர் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படாமல் பிரகாஷ் காரத் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக தற்போது அவர் இந்த கட்சியை வழிநடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் அகில இந்திய பொதுச் செயலாளர் தேர்வு ஒன்று 6ஆம் தேதி காலையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு பிற்பகல் 12 மணிக்குள்ளாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் யார் என்பது 6ஆம் தேதி பிற்பகலுக்குள் தெரிய வரும். அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு மதுரை பாண்டி கோவில் அருகே இருக்கக்கூடிய சுற்றுச்சாலையிலிருந்து ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அணிவகுக்கக்கூடிய செந்தொண்டர் பேரணியானது நடைபெற இருக்கிறது. அதற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய திடலிலே ஏராளமான லட்சக்கணக்கான தொண்டர்கள் மக்கள்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. இப்படி இந்த மாநாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாராம்சங்களுடன் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு கல்வி நிகழ்ச்சிகள் இருக்கிறது. குறிப்பாக திரை பிரபலங்கள், கலைஞர்கள் எல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் மாலை நடைபெறக்கூடிய இந்த அமர்விலே தான் திரை கலைஞர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள்.
குறிப்பாக இந்து பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா அவர்கள் பங்கேற்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் ராஜமுருகன் ஆகியோரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு சமுத்திரக்கனி, வெற்றிமாறன் உள்ளிட்டோர், ஞானவேல் ராஜா, மாரி செல்வராஜ், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டவர்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாலை பொழுதிலே தங்களுடைய உரைகளை நிகழ்த்த இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு மாநாடுகள் நடைபெறுகிறது. திறந்தவெளி அரங்கம் என்பது திறந்தவெளி அரங்கத்துக்கு மட்டும்தான் பொதுமக்கள் மற்றும் ஊடகத்தினர் அனுமதிக்கப்படுகிறார்கள். உள் மாநாடாக நடைபெறக்கூடிய விவாதங்களிலே யாரும் பங்கேற்பதற்கு அனுமதி இல்லை என்கிற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். நாளை நடைபெறக்கூடிய இந்த 2ஆம் நாள் நிகழ்விலே கூட்டாட்சி கோட்பாடே இந்தியாவின் வலிமை என்கிற ஒரு சிறப்பு கருத்தரங்கம் தான் மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த சிறப்பு கருத்தரங்கில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன், அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் மற்றும் கர்நாடக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் கிருஷ்ணா பைரே கவுடா உள்ளிட்டோரெல்லாம் பங்கேற்கிறார்கள். முக்கியமாக நான் முன்னதாக கூறியது போல 6ஆம் தேதி காலையிலே அகில இந்திய பொதுச் செயலாளர் தேர்வு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து பேரணி மற்றும் பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. மோகன், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு கொடியேற்றத்துடன் தொடங்கியிருப்பது தொடர்பான விவரங்களையும், மாநாட்டில் பங்கேற்கவிருக்கும் தலைவர்கள் பற்றிய விவரங்களையும், மாநாட்டின் முக்கியத்துவம் பற்றிய விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.